வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 13ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,269 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,451 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,562 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 22,976 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,865 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,683 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம போன ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்துருந்தோம். இந்த லெவல் வந்து ஒரே க்ளோனிங் தான். இந்த நம்மளோட நிஃப்டியோட இந்த லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 பாயிண்ட்டுகள். இதுவும் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுகள் தான் இருக்கும். இதுவும் 300 பாயிண்ட்டுகள் தான். இதுக்கு முன்னாடி நிறையா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நேற்றுக்கு நமக்கு மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே லெவலில் நமக்கு இங்கே மூவ் ஆயிருக்கு. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் ஆன உடனே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு இல்லையா? இதை நீங்கள் நல்லா பார்க்க முடியுது. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இந்த 1 day சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஹை லெவல் அண்ட் ஒரு லோ லெவலுக்கான சார்ட்டில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இதே வச்சு நம்ம பண்ணக்கூடாது, இந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நேற்றுக்கு இந்த சேனலையும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணி இந்த சேனலுக்குள்ளே என்டர் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு இன்னும் மூவ் ஆச்சு. தொடர்ந்து இதே மாதிரி நமக்கு நிஃப்டி கீழே இறங்கிட்டே இருந்ததுன்னா அடுத்து இந்த சேனலுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடத்த நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா திரும்ப இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி திரும்ப மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த லிமிட்டை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கரெக்ஷன் கொடுக்கும் பொழுது ஒன்று திரும்ப நமக்கு கீழே இறங்க போகுது, மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த சேனலை பிரேக் பண்ணாது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக செக் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி இதுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே போதா, இல்லை இந்த சேனல்லையே அடுத்தடுத்து இந்த ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்க போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மேலும் நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலும் நம்ம வச்சுருக்கோம். அந்த லெவலையும் நம்ம செக் அவுட் பண்ணி நம்மளோட ட்ரேடிங்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா 48,471 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,892 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,179 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 47,763 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,476 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,055 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இப்போ தொடர்ந்து நம்ம இறக்கமாக இருக்கிறதுனால சேனல் வந்து டவுன்வர்ட்ஸில் நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சேனலை இங்கே பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிற லெவலில் நம்ம செக் பண்ணுவோம். அதாவது 47,750. இங்கே நம்ம அதே மாதிரி நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே வச்சுருக்கோம். இந்த லெவலில் ஒவ்வொரு லெவலாக பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை இந்த பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த லெவல்ஸை வச்சு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஹெல்ப் பண்ணும். நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம கவனமாக இந்த சேனலை பிரேக் பண்ணும் பொழுது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் தொடர்ந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய இறக்கத்தை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பெரிய இறக்கம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் இருக்கும். அது இன்னைக்கு நமக்கு அந்த கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை
இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் இன்ட்ராடேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் சப்போர்ட் லெவலில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த லெவல்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை எந்த இடத்துல பை பண்ணலாம், அதை எந்த இடத்துல செல் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் செல் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த லெவல்ஸை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இது ஒரு சார்ட்டு, இது ஒரு சேனல், இது ரெண்டாவது அதோட க்ளோனிங் சேனல். இப்போ ரெண்டாவது சேனலுக்குள்ளே நமக்கு பார்த்தோம்னா இது டே சேனலு. அதாவது இந்த லோ லெவலும் நமக்கு ஆல் டைம் ஹையும் வச்சு ஒரு சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகி நமக்கு இரண்டாவது சேனலுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகி நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த லெவலில் நமக்கு எங்கே பிரேக் அவுட் பண்ணணும்னா மூணாவது சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரே தான் நமக்கு நடக்குமானா நமக்குடைய மார்க்கெட் மூவ்மெண்ட் தொடர்ந்து இறக்கத்திலே இருக்கும் பொழுது இது நடக்கும். அல்லது ஏன்னா ஏற்கனவே நமக்கு நேத்திக்கு ஒரு நல்ல இறக்கம் இருந்ததுனால இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வியாழக்கிழமை நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் இருக்கிறதுனால ஒரு கரெக்ஷன் கண்டிப்பா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த கரெக்ஷனுக்கு நமக்கு இந்த இன்ட்ராடேக்குரிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.